விஜயாவும் சீக்கிரமா மாட்டணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. விஜயா வந்துட்டு மனோஜை பயங்கரமா அடிக்கிறாங்க. நீ யார்கிட்ட இருந்து இந்த மாதிரி கடன் வாங்கினா, எதுக்குடா இந்த மாதிரி பண்ற, எதுக்கு இந்த ஃபேமிலியோட மானத்தையே வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. ரோஹிணி வந்து நிறுத்தங்காட்டி இப்ப எதுக்கு அடிக்கிறீங்க, அவர் மேல தப்பு இல்ல, அவர் தான் வந்து ஏமாந்துட்டாரு, இது உங்களுக்கு யாருக்குமே தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அதுக்கு மனோஜ் சொல்றாங்க, நான் பார்க்ல உட்காந்துருப்பேன்ல, அவங்க கிட்ட இருந்து தான் நான் அமௌண்ட் வாங்கினேன் அப்படின்னு சொல்றாங்க. அண்ணாமலையும் எல்லாரும் திட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிடுறாங்க. ரோஹிணி போயிட்டு மனோஜ் கிட்ட, ஏன் மனோஜ் இப்படி பண்ண, பாத்தியா மீனா என்னை எவ்வளவு கேவலமா பேசுறாங்கன்ட்டு, இதுக்கு மேல நான் இங்க இருந்தேன்னா எனக்கு வந்து ரொம்பவே அவமானமா இருக்கும், நான் வந்து பார்லர் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கிளம்பிடுறாங்க. முத்து வந்துட்டு நான் சவாரி கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. மீனாவும் வந்துட்டு நான் பூ விற்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. மனோஜ் போயிட்டு விஜயா கிட்ட, அம்மா எதுக்குமா இப்படி தேவையில்லாம அடிச்சேன், எனக்குப்பா ரொம்பவே வலிக்குது அப்படின்றாங்க. நான் மட்டும் உன்னை அடிக்கலன்னா நீ கண்டிப்பா வந்து உண்மையை உளறியிருப்ப, ஏன்னா உன்னை பார்க்கவே வந்துட்டு பயந்துட்டு இருந்தியா, அதனால நான் வந்து யார்கிட்ட கடன் வாங்கினேன்னு சொல்லிட்டு ஒரு சிக்னல் உனக்கு கொடுத்தேன், நல்லவேளை நீ வந்து அதே மெயின்டைன் பண்ணிக்கிட்ட அப்படின்றாங்க. நீ வந்து யார்கிட்ட கடன் வாங்குவியோ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது, நீ 4 லட்ச ரூபா ரெடி பண்ணிட்டு என்கிட்ட கொடு, நாம வந்து இந்த மாதிரி நகையை செஞ்சு வீட்டில் வச்சிடலாம், இல்லைன்னா நம்ம 2 பேரும் வீட்டை விட்டு வெளியில போற நிலைமைக்கு வந்துரும் அப்படின்றாங்க. எப்படியும் முத்து வந்து இது கண்டுபிடிக்காம விட மாட்டான், உனக்கு நான் 2 நாள் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ள நீ எப்படியாவது அமௌண்ட்டை ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து பார்வதி பார்க்க போயிடுறாங்க. அடுத்து முத்து வந்து மீனாக்கு கால் பண்ணி, மீனா நீ எங்க இருக்க, எனக்கு வந்து மனசே கேட்க மாட்டேங்குது, இந்த நகை எப்படி காணாம போச்சுன்னு கண்டுபிடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, மீனா இருந்துகிட்டு, இன்னமா நீங்க அதை மறக்கல, அதை மறந்துருங்கன்னு சொல்றல, நீங்க வந்து கேட்கவே மாட்டீங்களா, நீங்க உங்க வேலையை வந்து பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல மீனா நான் உன்னை வந்து கண்டிப்பா பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு மீனாவை போயிட்டு பாக்குறாங்க. மீனா சொல்றாங்க, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, எனக்கு தெரிஞ்ச சாமியார் ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க வெத்தலையில வந்து மை தடவி சொன்னாங்கன்னா உண்மை என்னங்கிறது கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முத்து சொல்றாங்க, எனக்கு இது மேலாம் நம்பிக்கை இல்லை, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, அதை வேணா பண்ணி பார்க்கலாம் அப்படின்றாங்க. நாளைக்காவது உண்மை கண்டுபிடிக்கிறாரா என்னங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.